வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை. இது சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம இந்த கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சு இதை எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், சிறிதளவு பெருங்காயத்தூள், இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் நான் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி நல்லா போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதாவது 2 நிமிஷம் நல்லா இதை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. அது மாவில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் தூள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தாளித்து வதக்கி வச்சுருக்க பொருளை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவில் நல்லா இதை கலந்துக்கோங்க. மாவில் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா இந்த பொருளை கலந்துக்கோங்க.
நம்ம தாளித்தது பார்த்திங்கன்னா நான் சூடாகவே நானே இந்த மாவில் சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால இது போல் கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு பச்சரிசி மாவு பொறுத்து நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் பாருங்கள். ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொழுக்கட்டை மாவு பார்த்துக்கு இருக்கணும். இப்படி கையில் வச்சு விரலை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த போல் அழுத்துனீங்கன்னா இது போல் இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது போல் எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையே இது போல் பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள். இப்போ இது இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த பிறகு இட்லி தட்டில் நம்ம துணியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துருவோம். இது ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அதுவும் இந்த தேங்காய் நில மாவு நம்ம பிசைஞ்சு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து இந்த கொழுக்கட்டை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ரெசிபியாக இருக்கும். டின்னருக்கும் நம்ம இதை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.